ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜூஸியான ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பச்சை மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸில் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாமே நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நல்லா நமக்கு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த டைமில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரது இல்லைங்களா, இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ சீரக சம்பா அரிசியை நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா ஒரு சூடான கொதிக்கிற தண்ணி வச்சு நம்ம இப்போது கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தம் போட்டிருக்கோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியான ஒரு சிக்கன் பிரியாணி. ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தம்மையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.